ஐபாட் சாதனத்தின் தயாரிப்பு நிறுத்தப்படுவதாக ஆப்பிள் நிறுவனம் அறிவித்துள்ளது. எனினும் ஆப்பிள் ஸ்டோர்களில் இருப்பில் உள்ள ஐபாட் வாடிக்கையாளர்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆப்பிள் நிறுவனம் கடந்த 2001ஆம் ஆண்டு ஐபாட் சாதனத்தை அறிமுகம் செய்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ஆட்டோக்களுக்கான கட்டண நிர்ணயம் தொடர்பாக சென்னையில் இன்று தொழிற்சங்கங்களுடனும் நாளை நுகர்வோர் அமைப்புகளுடனும் போக்குவரத்து அதிகாரிகள் ஆலோசனை நடத்த உள்ளனர். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை 100 ரூபாயை தாண்டிவிட்ட நிலையில் ஆட்டோக்களின் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக தொழிற்சங்கங்களுடனும் நுகர்வோர் அமைப்புகளுடனும் போக்குவரத்து ஆணையர் ஆலோசனை நடத்தி அரசுக்கு அளிக்கும் பரிந்துரை அடிப்படையில் ஆட்டோ கட்டணம் நிர்ணயிக்கப்படும். ரொக்கமில்லா பரிவர்த்தனை மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்க ரயில் நிலையங்களில் QR குறியீட்டின் அடிப்படையில் டிக்கெட் கட்டணத்தை செலுத்தி தானே இயங்கி இயந்திரங்கள் மூலம் டிக்கெட் பெறும் வசதியை தெற்கு ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளது. QR குறியீட்டை பயன்படுத்தி சீசன் டிக்கெட் வாங்கும் போது கட்டணத்தில் 0.5% தள்ளுபடி வழங்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் 3 நாள் மாநாடு ராஜஸ்தானின் உதய்பூரில் நாளை தொடங்குகிறது. சிந்தனை அமர்வு என்ற பெயரில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இதில் காங்கிரஸ் கட்சி தலைவர் திருமதி சோனியா காந்தி தொடக்க உரையாற்றுகிறார். வரும் 13ஆம் தேதி நடைபெறும் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் திரு ராகுல் காந்தி நிறைவுரை ஆற்றுகிறார். கடந்த 9 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் இதுபோன்ற பெரிய நிகழ்வு நடைபெறுகிறது. குஜராத்தில் ஆம் ஆத்மி அரசு அமைந்தால் மூத்த குடிமக்களுக்கு ஏசி ரயிலில் புனித பயணம் மேற்கொள்ளும் திட்டம் செயல்படுத்தப்படும் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வாக்குறுதி அளித்துள்ளார். குஜராத்தில் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலையொட்டி டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போதே அம்மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். மாஞ்சா நூல் பட்டம் மீதான தடையை மேலும் 60 நாட்களுக்கு நீட்டித்து சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவின்படி கடந்த 10ஆம் தேதி முதல் வரும் ஜூலை 8ஆம் தேதி வரை தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் எச்சரித்துள்ளார். கோடை காலத்தில் நண்பகலுக்குள் பள்ளி வகுப்புகளை முடிக்குமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பல்வேறு மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் காலை 7 மணிக்கு வகுப்புகளை தொடங்கி நண்பகலுக்குள் நிறைவு செய்யலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஓட்டுக்காக அரசியல் செய்பவர் அல்ல என்றும் மக்களின் நலனுக்காகவே அரசியல் செய்கிறார் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமர் திரு மோடி பற்றிய புத்தக வெளியீட்டு விழா டெல்லியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா, ஏழைகள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர் ஆகியோர் மீது ஆழ்ந்த அன்பு செலுத்துவதுதான் திரு மோடியின் சிறப்பு என்றும் குறிப்பிட்டார். மேற்கு வங்கத்தில் அனைத்து மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெறும் வகையில் மாநிலத்தின் ஸ்வஸ்திய சதி சுகாதார திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் கார்டு நடைமுறையில் உள்ளது. இந்த நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்க தனியார் மருத்துவமனைகள் மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து தனியார் மருத்துவமனைகளை எச்சரித்துள்ள முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி, ஸ்வஸ்திய சதி சுகாதார ஸ்மார்ட் கார்டை ஏற்க மறுக்கும் மருத்துவமனைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் ஆளும் பாஜகவினரின் துன்புறுத்தல்கள் காரணமாக மூத்த IPS அலுவலர் ரவீந்திரநாத் பதவி விலகியுள்ளார்.
போலி ஜாதி சான்றிதழ் விவகாரத்தில் தாம் மேற்கொண்ட நடவடிக்கைகளை பொறுக்காமல் தன்னை வேறு இடத்துக்கு பணிமாறுதல் செய்து ஆளும் கட்சியினர் துன்புறுத்தியதாக ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். ஆனால் அதுபோன்ற துன்புறுத்தல்களில் தாங்கள் ஈடுபடவில்லை என கர்நாடகா ஆளும் தரப்பினர் தெரிவித்துள்ளனர். வெளிநாடு செல்ல விரும்புவீர்கள் இரண்டாவது தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருப்பது 90 நாட்கள் கடந்திருந்தாலே பூஸ்டர் டோஸ் செலுத்திக் கொள்ளலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. தடுப்பூசி செலுத்துவது தொடர்பான தேசிய ஆலோசனை குழுவினர் இது தொடர்பாக மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆக்ராவில் கல்லூரி தேர்வுக்கான வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இளம் அறிவியல் பட்டப்படிப்புக்கான 3ஆம் ஆண்டு தேர்வு நேற்று முற்பகலில் தொடங்கியதற்கு சில மணி நேரம் முன்பாகவே கணிதம் மற்றும் விலங்கியல் பாட வினாத்தாள் வெளியானது. இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் சில மாணவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜார்க்கண்ட் மாநில சுரங்கம் மற்றும் தொழில்துறை செயலாளர் பூஜா சிங் ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட சுமார் 19 கோடி ரூபாயை ஏமாற்றியதாக கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அவருடைய வீட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது கணக்கில் வராத பல கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. இணையதள நிதி பரிமாற்றம் செய்யும் நிறுவனங்களின் பாதுகாப்பு குறைபாடுகளை கண்டறிந்ததன் மூலம் முன்னொரு காலத்தில் சுமார் 7,000 ரூபாய் பரிசு பெற்ற நபர் 3 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை ஏமாற்றியது தொடர்பான வழக்கில் ஹைதராபாத் போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வனம் ஸ்ரீராம் தினேஷ்குமார் என்ற 34 வயது இளைஞர் கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் படித்துவிட்டு தமது திறமையை பயன்படுத்தி முக்கிய நகரங்களின் இணையதளங்களில் அத்துமீறி ஏராளமான பணத்தை கொள்ளையடித்தது தெரியவந்ததை அடுத்து அவர் தெலுங்கானாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். மகாராஷ்டிராவின் புனே நகரில் ஒரு வீட்டுக்குள் 22 நாய்களுடன் 11 வயது மகனை அடைத்து வைத்த பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக அந்த சிறுவனை நாய்களுடன் அடைத்து வைக்கப்பட்டதாகவும் ஒரு கட்டத்தில் தன்னுடன் படித்த சக மாணவர்களை அவன் கடித்ததால் பள்ளிக்கு அனுப்புவதை நிறுத்திவிட்டதாகவும் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். அதன்பின் அருவருப்பான நிலையில் அந்த சிறுவன் நாய்களுடனேயே வசித்து வந்ததால் அவனது மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. சிறுவனை மீட்ட போலீசார் அவனை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்துள்ளனர். ராஜஸ்தானில் மின் வாரிய துணை பொறியாளர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ கிரிராஜ் மலிங்கா காவல்துறையினரிடம் சரணடைந்தார். பணியில் இருந்த மின்வாரிய பொறியாளர்கள் 2 தாக்கியதாக மலிங்கா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் ஜெய்ப்பூரில் காவல் ஆணையர் முன்னிலையில் சரணடைந்த மலிங்கா முதலமைச்சரின் அறிவுரையின் பேரில் சரணடைந்ததாக தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிக வெப்பம் காரணமாக பொதுமக்களுக்கு இதய பாதிப்பு அதிகரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் இதய பாதிப்புக்காக சிகிச்சை மேற்கொள்ள வந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த சில நாட்களாக அதிகரித்து காணப்படுகிறது. குழந்தைகளுக்கு அதிக பாதிப்புகள் கண்டறியப்பட்டதால் அம்மாநில மக்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் ஓமன் நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் குவாயிஸ் பின் முகமது அல் யூசப் 2 நாட்டு வர்த்தக உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஓமன் அமைச்சர் டெல்லியில் நடைபெற்ற 10வது இந்திய ஓமன் கூட்டு சந்திப்பில் பங்கேற்றார். அதன்பின் அமைச்சரை சந்தித்து 2 நாடுகளுக்கும் இடையே வர்த்தகத்தை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் 2016ஆம் ஆண்டிற்கு பின் 21,000 கோடி ரூபாயிலிருந்து தொடர்ந்து 2 நாட்டு வர்த்தகம் அதிகரித்து வருவதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார்.
அசானி புயல் காரணமாக ஆந்திர மாநிலத்தின் கடலோர மாவட்டங்களுக்கு பலத்த மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் கடலோர பகுதிகளில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கிருஷ்ணா மாவட்டத்தில் ஆட்சியர் ரஞ்சித், காவல் கண்காணிப்பாளர் சித்தார்த் உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் விடிய விடிய ரோந்து பணிகளில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் யாரும் கடற்கரைகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் மீனவர்கள் கடலுக்குள் செல்லவும் இப்பகுதிகளில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலத்தின் பந்திப்போரா மாவட்டத்தில் பதுங்கியிருந்த தீவிரவாதி ஒருவன் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டான். சுட்டுக் கொல்லப்பட்ட குல்சார் அகமது கனை கடந்த 2018ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வெளியில் தப்பி சென்றதாகவும் கடந்த வாரம் மீண்டும் இந்தியாவுக்குள் நுழைந்ததாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். அவன் வசித்து வந்த வீட்டில் ஏராளமான ஆயுதங்கள், வெடிமருந்துகள் மற்றும் துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேற்கு வங்கத்தில் காட்டாட்சி நடைபெற்று வருவதாகவும் செல்வி மமதா பானர்ஜி இம்முறை முதலமைச்சராக பதவியேற்ற பின் பிஜேபி கட்சியைச் சேர்ந்தவர்கள் குறிவைத்து கொலை செய்யப்படுவதாகவும் இது தொடர்பாக ஏராளமானோர் அம்மாநில ஆளுநர் ஜெகதீப் தன்கரிடம் புகார் அளித்து வருவதாகவும் பிஜேபியைச் சேர்ந்த ராமச்சந்திர ராவ் தெரிவித்துள்ளார். இதேபோல் அரசு சாரா அமைப்பு என்ற பெயரில் ஏராளமான அமைப்புகள் சட்டவிரோதமாக ஊழலில் ஈடுபடுவதாக சிபிஐ சோதனையில் தெரிய வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். LIC பொது பங்கு வெளியீடு கடந்த 4ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் பொது பங்கில் முதலீடு செய்துள்ளவர்களுக்கான பங்குகள் இன்று ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளன. ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு உரிய பங்குகள் அவர்களின் டிமேட் கணக்கில் வரும் 16ஆம் தேதி இடம்பெறும் என்றும் பங்குச்சந்தையில் LIC பொது பங்கு வரும் 17ஆம் தேதி பட்டியலிடப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலிலிருந்து தவறி விழுந்து நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையே சிக்கவிருந்த பெண்ணை ரயில்வே பாதுகாப்பு படை வீரரான முண்டா விரைவாக செயல்பட்டு காப்பாற்றினார். இந்த நிகழ்வு ரயில்வே நடைமேடையில் உள்ள CCTV கேமராவில் பதிவானது. இணையதளத்தில் அக்காட்சிகள் வெளியான நிலையில் ரயில்வே பாதுகாப்பு வீரருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து நாடுகள் தாக்கப்பட்டால் ராணுவ உதவி அளிக்கும் வரலாற்று உடன்படிக்கையில் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் கையொப்பமிட்டார். யுக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதல் தொடங்கிய பின் இந்த இரு நாடுகளும் NATO அமைப்பில் சேர மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றன. ஆனால் அப்படி எதுவும் நேர்ந்தால் அது பயங்கர அழிவில் முடியும் என ரஷ்யா ஏற்கனவே எச்சரித்துள்ளது. இவ்விரு நாடுகளுக்கும் நேரில் வருகை புரிந்த போரிஸ் ஜான்சன் தற்போது இந்த புதிய உடன்படிக்கைக்கு வித்திட்டுள்ளார். இஸ்ரேலில் அல்ஜீரா தொலைக்காட்சி செய்தியாளர் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அரபு நாடுகளைச் சேர்ந்த செய்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கத்தார் நாட்டைச் சேர்ந்த அல் அசீரா தொலைக்காட்சியின் செய்தியாளர் ஷெரின் அபு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரையில் அந்நாட்டு ராணுவத்துக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையே நடந்த சண்டையின் போது செய்தி சேகரிக்க சென்றிருந்தார். அப்போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இவரது உயிரிழப்புக்கு இஸ்ரேல் ராணுவமே காரணம் என அல் அசீரா தெரிவித்துள்ள நிலையில் அதை இஸ்ரேல் பிரதமர் பெனட் மறுத்துள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய ஹாக்கி விளையாட்டு மைதானம் ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவில் கட்டப்பட்டு வருகிறது. அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள உலகக்கோப்பை ஹாக்கி தொடருக்கான இந்த மைதானம் உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த மைதானம் 20,000 பேர் அமர்ந்து போட்டியை பார்க்கும் வகையில் அமைக்கப்படுகிறது. இந்த மைதானத்திற்கு ஒடிசா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் அடிக்கல் நாட்டியது குறிப்பிடத்தக்கது.
யுக்ரைன் நாட்டின் மரியுபோல் நகரம் ரஷ்ய தாக்குதலில் உருக்குலைந்த நிலையில் அந்த நகரை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏவுகணை மற்றும் போர் தளவாடங்கள் குப்பைகளாக குவிந்திருக்கும் நிலையில் அவற்றை அகற்றும் பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து வரும் நிலையில் அந்த நகரைச் சேர்ந்த பொதுமக்கள் மீண்டும் அங்கே தங்களுக்கான வாழ்விடங்களை அமைக்கும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஏல நிகழ்ச்சிகளில் இதுவரை விற்கப்பட்ட வைரக்கற்களில் மிகப்பெரிய 228.31 கேரட் எடையுள்ள வைரக்கல் ஜெனீவாவில் நடைபெற்ற ஏலத்தில் 168 கோடியே 75,58,000 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்காவில் பட்டை தீட்டப்பட்ட இந்த வைரக்கல்லுக்கு பாறைக்கல் என பெயரிடப்பட்டது. இக்கல் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகரில் நடைபெற்ற ஏல நிகழ்ச்சியில் அனைவரும் ஆச்சரியப்படும் தொகைக்கு விற்பனையானது. அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த சிறிய ரக விமானிக்கு திடீரென உடல்நல கோளாறு ஏற்பட்ட நிலையில் அந்த விமானத்தில் இருந்த பயணி தரை கட்டுப்பாட்டு அலுவலர்களின் அறிவுரையை கேட்டு அந்த விமானத்தை பத்திரமாக தரையிறக்கினார். விமானம் ஓட்டுவதில் எந்தவித முன் அனுபவமும் இல்லாமல் பயிற்சியும் இல்லாமல் ஒரு பயணி விமானத்தை பத்திரமாக தரையிறக்கியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விமான போக்குவரத்து துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கையில் ஒரு வாரத்திற்குள் புதிய பிரதமர் நியமனம் செய்யப்படுவார் என அதிபர் கோத்தபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு அவர் ஆற்றிய உரையில் ஒரு வாரத்திற்குள் புதிய பிரதமர் நியமனம் செய்யப்படுவார் என கூறியுள்ளார். அதிபரின் அதிகாரங்களை குறைத்துக் கொள்ள தாம் தயார் என கூறிய அவர் நாடாளுமன்றத்திற்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் நடைமுறைகளை கொண்டுவர உள்ளதாகவும் கூறினார். மேலும் மக்கள் அமைதிக்கு திரும்ப வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடியால் மக்கள் நடத்திய போராட்டத்தை தொடர்ந்து அண்மையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பதவி விலகினார். தாஜ்மஹல் கட்டப்பட்டுள்ள நிலம் ஜெய்ப்பூர் ராஜகுடும்பத்தைச் சேர்ந்தது என பாஜக எம்பியும் ஜெய்ப்பூர் ராஜகுடும்ப வாரிசுமான தியா குமாரி தெரிவித்துள்ள கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் பாஜக பிரமுகர் ஒருவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் தாஜ்மஹலில் சுமார் 20 அறைகள் பூட்டப்பட்டிருப்பதாகவும் இந்த அறைகளில் இந்து கடவுள்களின் சிலைகள் மற்றும் புனித நூல்கள் இருப்பதால் அவற்றை திறக்குமாறு இந்திய தொல்லியல் துறைக்கு உத்தரவிட கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு ஆதரவாகவே தியா குமாரி தற்போது இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் வழக்கமான உடல்நல பரிசோதனைக்காக விரைவில் அமெரிக்கா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடல் பரிசோதனையை முடித்துக் கொண்டு 2 வாரங்கள் ஓய்வுக்கு பிறகு அவர் சென்னை திரும்புவார் என்றும் அதன் பின்னர் நெல்சன் திலீப்குமார் இயக்கும் தலைவர் 169 திரைப்படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் என்றும் கூறப்படுகிறது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் விலங்குகள் கணக்கெடுக்கும் பணிகள் 2வது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 150க்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் இதில் ஈடுபட்டுள்ளனர். உண்ணிகள் கணக்கெடுப்பு, தாவர உண்ணிகள் கணக்கெடுப்பு மற்றும் பிணந்தின்னி கழுகுகளின் கணக்கெடுப்பு ஆகியவை பல்வேறு பிரிவுகளில் கணக்கெடுப்பு பணி நடைபெறுகிறது. தூத்துக்குடியைச் சேர்ந்த ரஹீம் என்ற மீனவருக்கு சொந்தமான நாட்டுப்படகில் 15 மீனவர்கள் மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றனர். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென படகில் ஓட்டை விழுந்தது. அப்போது கடலில் தத்தளித்த மீனவர்களை சக மீனவர்கள் பத்திரமாக மீட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் விழாவும் வீரசக்தி தேவி ஆலய விழாவும் 2 ஆண்டுகளுக்கு பின்பும் நாளை மறுநாளும் நடைபெறவுள்ளது. இதையொட்டி மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
வங்கக்கடலில் ஏற்பட்ட அசானி புயல் காரணமாக கோடியக்கரை கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மண் அரிப்பும் ஏற்பட்டுள்ளதால் கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள ஜமீன் சிங்கப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரம்மநாயகம் என்பவர் கோடையின் கொடூர பிடியில் இருந்து தற்காத்துக் கொள்ள தனது காரின் மேல் கூரையின் மீது தென்னந்தட்டி வைத்துள்ளார். இயற்கை முறையில் நிழல் அமைத்து அம்பாசமுத்திரம் சாலையில் பிரம்மநாயகம் தனது மனைவியுடன் உலா வருகிறார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள ஜெகத்தாலா போன்ற பகுதிகளில் இரவு நேரங்களில் உணவு தேடி வரும் கரடிகள் வீடுகளுக்கு சென்று கதவை தட்டும் நிகழ்வுகள் அரங்கேறியுள்ளன. ஒரு வீட்டின் கதவை தட்டும் போது அதனை பார்க்கும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்து கதவுகளை திறக்க வேண்டாம் என எச்சரிக்கின்றனர். இதுபோன்ற நிகழ்வுகள் அதிகரித்திருப்பதால் அங்குள்ள பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்களில் ஒருவர் திருவனந்தபுரம் பகுதியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தார். இதில் காயமடைந்த மற்றொருவர் திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தமிழகத்தில் செயின் திருட்டில் ஈடுபட்டு மோட்டார் சைக்கிளில் கேரளா தப்பிச் செல்லும் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது தெரியவந்தது. இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு நேற்றை விட சற்று குறைந்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 2827 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 4,31,13,413 உயர்ந்துள்ளது. ஆபரண தங்கம் விலை இன்று கிராமுக்கு 30 ரூபாய் அதிகரித்து சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் 4835 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 38,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 41,872 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி ஒரு கிராம் 65 ரூபாய்க்கும், ஒரு கிலோ 65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தேச துரோக சட்டத்தை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது குறித்து தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள திரு ராகுல் காந்தி, நாட்டின் நன்மைக்காக உண்மையை பேசுவது தேசபக்தி என்றும் அந்த உண்மையை செவி கொடுத்து கேட்பதுதான் ராஜதர்மம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். உண்மையை நசுக்க நினைப்பது ஆணவம் என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் திரு ஓம் பிரகாஷ் சௌதாலா கடந்த 2017ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதினார். ஆனால் ஆங்கில பரீட்சை மட்டும் எழுதவில்லை. இதனையடுத்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் வகுப்பு ஆங்கில தாளை எழுதிய சௌதாலா 88% மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். அதற்கான மதிப்பெண் சான்றிதழை ஹரியானா மாநில கல்வித்துறை அதிகாரிகள் வழங்கினர். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 8ஆம் தேதி புயலாக மாறியது. அசான் என பெயரிடப்பட்ட புயல் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து ஆந்திரா கடல் பகுதியில் நிலை கொண்டது. இதனால் ஆந்திராவின் வடகடலோர மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து அசானி, மசூலிப்பட்டினம், நர்சாபுரம் இடையே கரையை கடந்தது.